மரியாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதைக் கண்டு, அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். போதகர் வந்திருக்கிறார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாக அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து மார்த்தாள் தன் சகோதரியாகிய மரியாளுக்கு ரகசியமாக அழைத்து அவளை தெரியப்படுத்துகிறாள். இயேசு கிறிஸ்துவிடம் மார்த்தாள் இதுவரையிலும் பேசிக் கொண்டிருக்கிறாள். பேசி முடித்த பின்பு தன் சகோதரியாகிய மரியாளை இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வரப்போகிறாள். ஒரு சமயம் மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகில் அமர்ந்திருந்து அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த போது மரியாளை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்று மார்த்தாள் விரும்பினாள். இப்போதோ மார்த்தாள் முந்தைய சம்பவத்திற்கு நேர்மாறாக செயல்படுகிறாள். வீட்டில் இருக்கிற மரியாளை இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழைத்து வருவதற்கு வந்திருக்கிறாள். மரியாளை மார்த்தாள் ரகசியமாக அழைக்கிறாள். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து மார்த்தாள் ஒரு உத்தரவு பெற்றுக்கொண்டு மரியாளை சந்திப்பதற்கு வந்திருக்கிறாள். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று மார்த்தாள் மரியாளிடம் கூறுகிறாள். இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் மார்த்தாளுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. ஆகையினால் அவருடைய வருகையை சாதாரணமாக சொல்லாமல் போதகர் வந்திருக்கிறார் என்று சந்தோஷமாக சொல்லுகிறாள். இந்த போதகர் வரவேண்டும் என்றுதான் இவ்விரண்டு சகோதரிகளும் ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். அவர் சீக்கிரம் வரவேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த போதகராகிய இயேசு கிறிஸ்து இப்போது வந்திருக்கிறார். மரியாளும் மார்த்தாளும் லாசருவின் மரணத்தினால் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார்கள். துக்கத்தின் மத்தியில் இயேசு கிறிஸ்து இவர்களை சந்திக்க வந்திருப்பது இவர்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை போய் சந்திக்குமாறு மார்த்தாள் மரியாளிடம் கூறுகிறாள். உன்னை அழைக்கிறார் என்று இயேசுவின் அழைப்பை மார்த்தாள் தன் சகோதரிக்கு தெரியப்படுத்துகிறாள். நம்முடைய போதகராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வரும்போது அவர் நம்மை தம்மிடமாக அழைக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி தனித்தனியாக அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை அழைப்பார் என்றால் அவர் நிச்சயமாகவே நம்மை சொஸ்தமாக்குவார், நமக்கு ஆறுதலை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து மரியாளையும் தம்மிடத்தில் வருமாறு அழைக்கிறார். அவளுடைய சகோதரனை தாம் உயிரோடு எழுப்பப் போவதை அவளும் காண வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவள் வருவது வரைக்கும் இயேசு கிறிஸ்து சிறிது நேரம் காத்திருக்கிறார். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்றும் அவர் தன்னை அழைக்கிறார் என்றும் மார்த்தாள் மூலமாக கேள்விப்பட்ட உடனே மரியாள் சீக்கிரமாய் எழுந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறாள். மரியாள் எப்போதுமே தன்னுடைய சிந்தனையில் இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபமாக இருக்கிறாள். சீயோனில் புலம்புகிறவர்களுக்கு கர்த்தர் எப்போதும் சமீபமாகவே இருக்கிறார். பல சமயங்களில் நம்முடைய துக்கமான வேளைகளில் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறதை நாம் அறியாமல் போகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு அருகாமையில் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசத்தினால் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நம்மை அழைக்கும் போது சிறிதும் தாமதம் செய்யாமல் உடனடியாக அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அவருடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டும். இதுவே மெய்யான விசுவாசம், இதுவே மெய்யான அன்பு. போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று மரியாள் கேள்விப்பட்ட உடனே அவள் சிறிது நேரம் கூட தாமதம் பண்ணவில்லை. தனக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக தன்னுடைய வீட்டில் கூடியிருக்கும் யூத ஜனங்களிடம் மரியாள் ஆலோசனை கேட்கவில்லை. அவர்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு சீக்கிரமாய் எழுந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறாள். இன்னும் கிராமத்திற்குள் வராமல் இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல்
மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்தில் இருந்தார். இயேசு கிறிஸ்து மார்த்தாளை சந்தித்த அதே இடத்திலேயே இன்னும் இருக்கிறார். அவர் இன்னும் பெத்தானியா கிராமத்திற்குள் வரவில்லை. இயேசு கிறிஸ்து எப்போதுமே தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் இப்போது இருக்கிற இடம் லாசரு வைக்கப்பட்டிருக்கிற கல்லறைக்கு அருகாமையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கிராமத்திற்குள் போவதற்கு பதிலாக லாசருவின் கல்லறைக்கு போக ஆயத்தமாக இருக்கிறார். மரியாள் இயேசுவினிடத்தில் அன்பாக இருக்கிறாள். அவருடைய அன்பு குறையவில்லை. இயேசு கிறிஸ்து தங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்று லாசரு வியாதியாக இருக்கும்போது தங்கள் வீட்டிற்கு வராமற் போனாலும் அவர் மீது மரியாள் இன்னும் அன்பாகவே இருக்கிறாள். லாசரு மரித்து போன பின்பும் இயேசு உடனே பெத்தானியாவுக்கு வராமல் காலதாமதம் செய்தாலும் இயேசுவின் மீது மரியாள் வைத்திருக்கும் அன்பு சிறிதும் குறைந்து போகவில்லை. இதற்காக இயேசு கிறிஸ்துவின் மீது மரியாள் சிறிதும் கோபப்படவில்லை. அவளுக்கு பின்னே போனார்கள். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். லாசருவின் வீட்டில் யூதர்களில் அநேகர் மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ஆறுதல் சொல்வதற்காக கூடியிருக்கிறார்கள். அப்போது மரியாள் சீக்கிரமாய் எழுந்து இயேசுவினிடத்தில் போகிறாள். அவள் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக போகிறாள் என்று ஜனங்களுக்கு தெரியவில்லை. அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று நினைத்து எல்லோரும் அவளுக்கு பின்னே போகிறார்கள். லாசருவின் மரணத்தினால் உண்டான துக்கத்தை மார்த்தாள் தாங்கிக் கொள்கிறாள். மரியாளால் தன் சகோதரரின் மரணத்தினால் உண்டான துக்கத்தை தாங்க முடியவில்லை. மரியாள் தன் உள்ளத்தில் மென்மையானவள். இவருடைய ஆவி துக்கத்தில் இருக்கிறது. இது இவருடைய இயல்பான சுபாவம். ஆகையினால்தான் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போவதை கண்டவர்கள் அவள் கல்லறையின் இடத்திற்கு அழுகிறதற்கு போகிறாள் என்று நினைக்கிறார்கள். துக்க வீடுகளில் ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறவர்கள் சில சமயங்களில் துக்கத்தை ஆறுதல் பண்ணுவதற்கு பதிலாக அதிகரிக்க செய்து விடுவார்கள். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் ஒவ்வொரு காரியமும் நடைபெறுகிறது என்று சொல்லி ஆறுதல் கூறுவதற்கு பதிலாக தேவனுடைய கிருபையையும் அன்பையையும் குற்றம் கூறி துக்க வீட்டாரின் வருத்தத்தை அதிகரிக்க செய்து விடுவார்கள். ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறவர்கள் கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசி துக்க வீட்டாரின் துக்கத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஞானத்தோடு பேச வேண்டும். மரியாள் தனியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதாக யூதர்கள் நினைக்கிறார்கள். அவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் எல்லோரும் அவளை தனியாக விட்டுவிடாமல் அவள் பின்னே போகிறார்கள். மரியாளும் அவர்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழைத்து வருகிறாள். இயேசு கிறிஸ்து செய்ய போகிற அற்புதத்திற்கு அவர்கள் எல்லோரும் கண்ணார கண்ட சாட்சிகளாக இருக்கப் போகிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய சிநேகிதர்களுக்கு துக்கம் உண்டாகும் போது நாம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக தேவன் அவர்களை அற்புதமாக ஆறுதல் செய்யும் போது அந்த அற்புதத்தை காணும் சிலாக்கியம் நமக்கும் கிடைக்கும். தேவனுடைய கிருபையுள்ள வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளும் ஆசீர்வாதமும் நமக்கு உண்டாகும். யூதருடைய கல்லறை தோட்டம் கிராமங்களுக்கு வெளியே இருக்கும். ஒரு நபர் மரித்து போனால் 4 நாட்களுக்கு துக்கம் அனுசரிப்பார்கள். அடிக்கடி கல்லறைக்கு போய் அழுவார்கள். உறவினர் கல்லறைக்கு போகும்போது உற்றார் உறவினரும் அவர்களோடு கூடவே போவார்கள். அவர்களை தனியாக எங்கும் அனுப்ப மாட்டார்கள். என் சகோதரன் மரிக்க மாட்டான். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திற்கு மரியாள் வருகிறாள். இயேசுவை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து விடுகிறாள். இயேசுவோடு கண்ணீர் சிந்தி பேசுகிறாள். ஆண்டவரே, நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று கண்ணீரோடு கூறுகிறாள். இதே வார்த்தைகளைத்தான் மார்த்தாளும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கூறினாள். ஆனால் மார்த்தாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழவில்லை. மரியாளோ இயேசுவை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள். இதே மரியாள்தான் முன்பு ஒரு சமயம் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்போது அதே மரியாள் இயேசுவின் பாதத்தருகே அழுது கொண்டிருக்கிறாள். நாம் சமாதானமாக இருக்கிற நாட்களில் நாமும் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும். நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் பாடுகளும் இருக்கிற நாட்களில்
இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய கிருபையையும் ஆறுதலையும் நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவிடத்தில், நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்தாள். தன் சகோதரி அறிக்கை செய்ததை மரியாளும் விசுவாசித்து தன்னுடைய விசுவாசத்தை கிரியையினால் வெளிப்படுத்துகிறாள். இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று மரியாள் அங்கீகரிக்கிறாள். மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழும்போது அவளை சுற்றிலும் யூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மரியாளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சிநேகிதர்களாக இருக்கலாம், ஒருவேளை இவர்களுக்கு உறவினர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ இவர்கள் சத்துருக்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது கோபத்தோடு இருந்தாலும் மரியாள் அவருடைய பாதத்தில் விழுந்து தான் அவரை கிறிஸ்துவாக விசுவாசிப்பதை அங்கீகரிக்கிறாள். மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று பரிதாபமாக விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஒரு நற்காரியம் நடைபெறுவதற்காகவே இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வருவதை தாமதம் பண்ணியிருக்கிறார். அந்த நற்காரியம் இப்போது நடைபெறப் போகிறது. இருந்தாலும் இதை புரிந்து கொள்ளாமல் இரண்டு சகோதரிகளும் இயேசு கிறிஸ்து தங்களோடு இருந்திருந்தால் தங்கள் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று கூறுகிறார்கள். தங்கள் சகோதரன் மரித்து போனதற்கு இயேசு கிறிஸ்து தங்களோடு இல்லாமல் போனதுதான் காரணம் என்று அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். மரியாளை விட மார்த்தாள் அதிக வார்த்தைகளினால் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தினாள். மார்த்தாளோ வார்த்தைகளினால் அதிகமாக பேசாமல் அதிகமாக அழுகிறாள். பாசத்தோடு சிந்துகிற கண்ணீர் பல வார்த்தைகளுக்கு சமம். மரியாள் சிந்துகிற கண்ணீர் இயேசு கிறிஸ்துவின் செவிகளில் ஒலிக்கிறது. இயேசு கிறிஸ்து மரியாளின் அழுகையை பார்த்து ஆவியிலே கலங்கி துயரமடைகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கியவர்கள் சாஸ்திரிகள், யவீரு, சொஸ்தமான ஸ்திரீ, சீரோபேனிக்கேயா ஸ்திரீ, பேதுரு, குஷ்டரோகி, கதரேனர், சமாரியர், மரியாள். தன் சகோதரன் மரிப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வந்திருந்தால் அவர் அவனுடைய வியாதியை சுஸ்தமாக்கி இருப்பார் என்று மரியாள் நினைக்கிறாள். லாசருவை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று அவள் விண்ணப்பம் பண்ணவில்லை.